friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. இன்னைக்கு செய்ய போகிறது கத்திரிக்காய் கொட்சு. அது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்று அப்படியே நம்ம சுட்டும் செய்யலாம். நம்ம கடாயில் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம சுட்டும் வந்து நம்ம எடுக்கலாம். நான் வந்து சுட்டு எடுக்காமல், அதாவது நம்ம கடாயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம். தோல் வந்து நல்லா கருப்பாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். கொஞ்சமாக நம்ம உப்பு வந்து போட்டுக்கலாம். நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது இருந்தாலும் ஓகே. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நல்லா வறுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மல்லி விதை, இது கூட நம்ம 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து இதையை பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் வந்து இதை அரைச்சிக்கலாம். நம்ம பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். ஒன்றும் நம்ம மசிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த விதை எல்லாமே நல்லா வெளியில் வரணும், அந்த அளவுக்கு இப்போ வதங்கி இருக்குது. தோல் வந்து நல்லா சுருங்கிருக்கு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரே ஒரு சுற்று எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் ஒரே ஒரு சுற்று விட்டுட்டோம். இதை வந்து நல்லா மசிச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வாசனையாக இருக்கும். இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளி ஆல்ரெடி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் கொட்சு ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் கொட்சு ரெடி. கத்திரிக்காய் கொட்சு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இணைத்துணையர் ஆயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவராக இருந்தாலும் பிறன் மனைவியை விரும்பி அவன் இல்லத்திற்கு வருபவன் தன் சிறப்பெல்லாம் கெட்டு அழிவான்.